ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஜுஜுட்சு கைசன் பற்றி பேச வச்சாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, கடைசியாக வந்த 260 சாப்டரில் கோஜோ மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் கோஜோவா, கோஜோ திரும்பி வந்துட்டாரா அப்படின்ட்டு பல கேள்வி இப்போதைக்கு ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் கோஜோ ரிட்டர்ன் பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். வீடியோக்களை பொறுத்தளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் ஃபுல்லாகவே கோஜோ ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த மேட்ரை பேசினாங்களோ, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோஜோ டெத் அப்பையும் ஆன்லைன் ஃபுல்லாகவே கோஜோ இறந்து போயிட்டார் அப்படிங்கிற அந்த மேட்ரை பேசிகிட்டு இருந்தாங்க. அது நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோஜோ திரும்பி வந்திருக்காரு அப்படிங்கிற இந்த மேட்ரை லைட்டாக பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு 261 சாப்டர் வந்தால் மட்டும்தான் கோஜோ வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற இந்த மேட்டர் 100% கன்ஃபார்ம் ஆக முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் அவங்க என்ன காமிச்சிருக்காங்கன்னா, சுகுனா ஆல்ரெடி அவரோட பவரான ஃபயர் அட்டாக்கை போட்டிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த இடமும் சிதறி போயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோடோ யூஜி 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி நம்ம சுகுனாவை வெளுத்து கட்டியிருப்பாங்க. நம்ம டோடோ யூஜோ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவாக இருந்து அந்த இடத்துல சுகுனாவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுகுனா அகைன் திரும்பவும் ஒரு டொமைன் போடுறவங்க காமிச்சிருப்பாங்க. சுகுனாவில் பார்த்தீங்கன்னா டொமைனை திரும்ப போட முடியும் அப்படிங்கிற இந்த மேட்டரை நரேட்டர் இந்த ஒரு சமயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சுகுனா டொமைன் போடுறப்ப சுகுனாவுக்கு அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கிற அந்த மேட்டரை காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நரேட்டரோட எக்ஸ்பிளனேஷன் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுகுனா அவன் கையால் போட்டு தள்ளின ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கோஸ்ட் நிற்கிது அப்படிங்கிற இந்த மேட்டர் காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதி பார்த்தீங்கன்னா இது கோஜோவா இல்லையா அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் பல பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஆஸ்ட்ரேலியா காட்டியிருக்காங்க, ஒரே ஒரு கண்ணை காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு லைட்டாக நம்ம கோஜோ மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி இந்த இடத்துல நரேட்டர் சுகுனா கையால் இறந்து போன ஸ்ட்ராங்கஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்ப சுகுனா நிறைய பேர் போட்டுருக்காரு. பட் அதுலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்னால் அது கண்டிப்பாக கோஜோ தான். அதனாலே இது கோஜோவாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா இது நம்ம கெஞ்சக்குவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. கெஞ்சக்கு பார்த்திங்கன்னா பல பேர் உடம்புக்கு மாறிட்டே இருப்பார். பட் இப்போதைக்கு லாஸ்ட் டீமாக கெஞ்சக்கு பொசஸ் பண்ண ஒரு பாடினா அது சுகுரு கெட்டோ தான். பட் இந்த இடத்துல அது கெஞ்சக்கு ஒர்க் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா யூட்டா இந்த சுகுனாவோட பேட்டில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கெஞ்சக்குவை போட்டு தள்ளியிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெஞ்சக்கு இறந்து போகிறதா காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல கெஞ்சக்கு இறந்து போகாமல் தப்பிச்சிருந்தாலும் கெஞ்சக்குவால் கண்டிப்பாக கோஜோவோட பாடியில் பொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா கோஜோ அந்த இடத்துல இறந்து போனவே பார்த்தீங்கன்னா கோஜோட பாடியை டெலிபோர்ட் பண்ணி இந்த ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஹீலர் தான் பார்த்தீங்கன்னா ஷோட்டோ அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி நம்ம கெஞ்சக்குவால் கோஜோ கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால இது கெஞ்சக்குவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போதைக்கு இன்னொரு தியரி இருக்குது. அதுதான் இந்த இடத்துல கோஜோ ரிட்டர்ன்லாம் ஆகலை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோஜோ இருக்கிற மாதிரி நம்ம சுகுனாவுக்கு ஒரு ஹலுசினேஷன் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஏன்னா சுகுனா பார்த்தீங்கன்னா என்ன தான் கோஜோவை போட்டு தெளிந்தாலும் சுகுனாவுக்கு கோஜோவை பார்த்தா ஒரு குட்டி பயம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சுகுனாவுக்கு கோஜோ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஹலுசினேஷன் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டை சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல கோஜோ இருக்க மாதிரி கெத்தா காமிச்சிட்டு இது கோஜோ இல்லை, ஜஸ்ட்டு நம்ம சுகுனாவோட ஹலுசினேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் படிக்கிறப்ப ஃபேன்ஸ் செம கடுப்பாயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி இந்த இடத்துல கண்டிப்பாக கோஜோ வரவே கூடாது அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோஜோ வந்தாருன்னா கண்டிப்பாக ஸ்டோரி இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அதுதான்
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் ஆல்ரெடி கோஜோ இல்லாமல் ஸ்டோரி போயிருக்கு. அதாவது இப்போதைக்கு அனிமேலே பார்த்துருப்பீங்க, கோஜோவை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷிபியா ஆர்க், அப்புறமா வந்த கல்லிங் கேம்ஸ் ஆர்க் அப்படின்ட்டு எல்லா ஆட்களுமே கோஜோ வந்து வந்திருக்கவே மாட்டார். அந்த இடத்துல கோஜோ இல்லாமல் ஏகப்பட்ட புது புது சாசரஸோட பவர்லாம் காமிச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாசரஸுக்கு நிறையா மாசான சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸை அவங்களால சூப்பராக காமிக்க முடிஞ்சதுக்கு மெயின் ரீசனே கோஜோ இல்லை. ஏன்னா கோஜோ மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் கோஜோ மட்டும்தான் அதை தனியாக நின்று சமாளிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கோஜோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதில் இருக்க மற்ற சாசரர்ஸ்க்கு ஒரு மாசான சீக்வன்ஸை கொடுக்கவே முடியும். அதனால பார்த்தீங்கன்னா கோஜோ இப்போதைக்கு வர தேவையில்லை. கோஜோ வந்தாலும் மொத்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் பரவாயில்ல. பட் இப்போதைக்கு கோஜோ வந்தால் கண்டிப்பாக வந்து அது மற்ற சாசரர்ஸ்க்கான மாஸ் சீக்வன்ஸை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்க்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இந்த கோஜோ இருக்கிற வரையும். அப்படிங்கிற இந்த மேட்டர் தான் பார்த்திங்கன்னா பலத்தான் சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான். எனக்கு கோஜோ இருந்த வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோஜோ மட்டும் தான் கெத்து அப்படிங்கிற அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஷிபியாருக்கும் சரி, அதுக்கடுத்து வந்த கல்லிங் கேம்ஸ் ஆர்க்கும் சரி, அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து யூஜி, அதாவது யூஜி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியோட மெயின் ப்ரொடகனிஸ்ட்டு. அவருக்கான மாஸ் சீக்வன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 200 சாப்டருக்கு மேலே தான் வந்திருக்கு. எனக்கு கோஜோ இருக்கிற வரையும் யூஜியே பார்த்திங்கன்னா பெருசாக காட்ட முடியல. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஃபேன்ஸ் சொல்கிற இந்த விஷயமும் ஓகே அப்படிங்கிற தான் இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கிறது கோஜோ தான் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கோஜோ கேரக்டரை லைட்டாக வந்து அவங்க மாற்றி அமைச்சா அது சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோஜோவோட தலகணத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். எப்பவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஃபைட்டுக்கும் தனியாகவே போவார். அப்படி போய் தான் பார்த்தீங்கன்னா சுகுனா கிட்டேயும் அவரே இறந்து போயிருக்காரு. பட் இப்போதைக்கு நடந்திருக்க இந்த ஒரு விஷயம் வந்து கோஜோவோட மனசை மாற்றிருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா கோஜோ வந்து அவரோட தலை மட்டும்தான் அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற அந்த மேட்ரை கோஜோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கோஜோ யூஜி இவங்க 2 பேருமே டீம் அப் பண்ணி நம்ம சுகுனா கூட ஃபைட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக செமையாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதையும் தாண்டி இது கோஜோவாக தான் இருக்குமா, அப்படி இல்லைன்னா வேறு கேரக்டர்ஸாக இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற அந்த மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.